ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு என்ன நம்ம மல்லிசூரில் காரசாரமாக விறுவிறுவாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வாழ்க்கையில் முறையாக மல்லிக்காக ஒரு விஷயத்தை இப்போ செய்கிறாருங்க. அதை பார்க்கும் போது எனக்கே அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா நம்ம விஜயா இது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். மறக்காமல் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம விஜய் வந்து இப்போ செஞ்சிருக்கிற ஒரு காரியம் அந்த மாதிரிங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து டோரை திறக்கிறாங்க, அரவிந்த் என்ட்ரி ஆகிறாரு. இந்த விஷயம் எல்லாமே இருக்குதுன்னு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி திட்டப்படியே விஜய் ஆஃபீஸில் வர வச்சது மட்டும் இல்லாமல் மல்லி கிட்ட போயிட்டு, ஏன்டி கண்டவனெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுருக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க ஏது நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசி மல்லியை அடிக்கிற அளவுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த டைமில் நமக்கு விஜய் எங்கேருந்து வச்சோம் கோபம், இல்லை மல்லி மேலே எங்கேருந்து வச்சு இந்த லவ்னு தெரியலைங்க. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம விஜய் செய்கிறாரு. என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்கா, இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்மளோட விஜய் காண்டாய் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. நிறுத்துக்கா, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்ல, நம்ம ராஜேஸ்வரியும் என்னடா நினச்சிட்டு இருக்க, கண்டவனெல்லாம் வீட்டில் கூட்டு வந்து வச்சுட்டு இருக்க, என் முன்னாடி என்னென்னு கேள்றா அவளை அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம விஜய் எங்கேருந்து கோவம் வச்சோ தெரியலிங்க. உடனே பக்கம் இருந்த அந்த டேபிள் மேலே கப்பு இருந்துச்சு, தூக்கி பலார்னு அடிச்சுட்டு மூடிட்டு போக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே என் நாட்டு நரம்பெல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபயர் தான். இது வெந்து துட்டிச்சு கொதிக்குதுங்க. நம்ம விஜய் அப்படியே கூஸ் பம்ப்ஸை கிளப்பிட்டாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை நினைக்கும் போதே எனக்கு அப்படியே கையில் பார்த்தீங்களா புல் வருகுது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாஸ்டர் பீஸ் நம்ம சீரியல் நடக்க போகுது. இதில் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னா, ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி அடித்து துரத்துவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அப்படி நடக்கலைங்க, இது வேறு விதமாக நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்களும் ஆர்வமாக தானே இருக்கீங்க. சரி, ஓகே, சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், சொன்னால் எனக்கும் புரியும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அரவிந்த், விஜய் சார் என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி அப்படின்னு கேட்க, அரவிந்த் நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அரவிந்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தாங்க தோணுது. இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர்ணையான நன்மையும் செய்துவிடல். இதுக்கு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு யாராவது ஏதாவது தப்பே பண்ணியிருந்தா கூட அதை மன்னிச்சுட்டு அவங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ரஞ்சிதா இருக்கா பார்த்தீங்களா, அதுக்கு உள்ட்டாங்க. நமக்கு எவன் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அதுக்கு நம்ம தேவையே கிடையாது. நம்ம கெட்டதை மட்டும் பண்ணுவோம் பண்ணிக்கிட்டே போவோம் அப்படின்றதான் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரியோட கான்செப்ட். ஸோ இப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது அரவிந்த், நீங்கள் அமைதியாக இருங்க. இந்த திருக்குறள் புரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியாதவங்க, புரியலனாலையும் பரவாயில்லைங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, பார்ப்போம். ஏன்னா நான் சொன்ன குரல் சரியா தப்பான்னு எனக்கு தெரியணும்ல. ஏன்னா அந்த குரல் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது படிச்சதுங்க, இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம், தேசப்பட்டு தமிழ் பற்று நினச்சிங்களா? ஆமாங்க, அதான் என் தமிழ் மேல் எனக்குள்ள பற்று அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணுறேன். ஸோ நண்பர்களே, வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயத்தை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டாடா, see you, bye bye.